கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 19 இன்னைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோவை இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, அந்த நர்ஸுக்கிட்ட சக்தி கால் பண்ணி கேட்டுட்டு அந்த கற்பகம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சக்தி முடிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக வீட்டுக்கு போயிட்டு கீதாவை பார்த்து, நான் தீபாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை காமிக்கிறாங்க. தாலியை பார்த்ததோட கீதா சந்தோஷப்பட்டு, என்ன சார் இது, நீங்கள் தீபாவை கூட்டிகிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்படி தாலியை கொண்டுட்டு வந்துட்டு நிற்கிறீங்க, தீபா எங்கே சார் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. தீபா இருக்கிற இடம் தான் இன்னும் தெரியல, ஆனால் தீபா உயிரோடு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, போலீஸ்லேருந்து நான் உட்பட தீபா உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட நம்பாமல் தீபா உயிரோடு இருக்காங்க அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இருந்து நீங்கள் உங்கள் பொண்டாட்டி உயிரோடு இருக்கிறத நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு இப்போ என்ன கவலைன்னா தீபாவை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க சார், தீபா உயிரோடு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டில்ல, கண்டிப்பாக தீபா உங்களை அடைவாங்க அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்திக் கேட்குறாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், துங்காங்கிறது யார் அப்படின்னு. இதை கேட்டதோட கீதாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ கீதாவோட முகமே மாறி போகுது பயத்தில். அப்போ கீதா கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் இப்போ துங்காவை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் தீபாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது துங்காங்கிற ரவுடி தீபாவை வந்து பார்த்துருக்கான். அப்போ தான் ஏதோ நர்ஸ் வந்து தீபாவை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த துங்கா இப்போ உங்கள் உருவத்தில் இருக்க தீபாவை தான் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட கீதா அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாருங்க சார், தீபா வெளியில் இருக்கிறது ரொம்ப ஆபத்து, அவளை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க. அவன் இந்த ஊருக்கு வந்திருக்கான்னா என்னை கொலை பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கான். என் உருவத்தில் இருக்க இன்னசென்ட் தீபா மாட்டிக்க போகிறா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, தீபா ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கையாக இருக்குது கீதா, அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கார்த்திக், இதுக்கு மேலேயும் நாங்கள் இருக்கிறது நல்லது கிடையாது, நானும் கிளம்பிடுறேன் அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சேஃப்டியாக என் வீட்டில் தானே இருக்கீங்க, எதுக்காக வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த துங்காவை பற்றி தெரியாது, அவன் மட்டும் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா உங்களையே கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டான், அவன் இந்த போலீஸ் யாருக்குமே பயப்பட மாட்டான் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இங்கே பாருங்க கீதா, நீங்கள் அதுக்காக இந்த வீட்டை விட்டு போகிற வேலையை வச்சுக்காதீங்க, இந்த வீட்டை விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கீதா சொல்கிறாங்க, இல்லை கார்த்திக், உங்கள் உயிருக்கும் உங்கள் குடும்பத்தோட உயிருக்கும் தான் ஆபத்து, இந்த குடும்பத்தில் உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்க, அப்புறம் உங்கள் மைதிலி, மீனாட்சி, ஐஸ்வர்யா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப இன்னசென்ட், அவங்க இந்த பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதனால நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், என்னால் உங்கள் உயிருக்கு எதுவுமே ஆபத்து வரக்கூடாது, நீங்கள் என் உயிரை காப்பாற்றி இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க கீதா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, தீபா கண்டிப்பாக எங்கேயோ பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது மட்டும் எனக்கு போதும், நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து, பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் கிளம்புங்க, அந்த துங்கா ரவுடி இருக்கான்னா அவனை பிடிக்க சொல்லி நான் சரவணன் கிட்ட சொல்லிட்டேன், அவருக்கு சீக்கிரம் துங்கா ரவுடியை பிடிச்சிடுவார் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, நீங்கள் தான் சார் சொல்கிறீங்க, ஆனால் அவன் எப்பேற்பட்ட ரவுடின்னு இன்னுமே நீங்கள் புரிஞ்சிக்காம இருக்கீங்க, அவன் ஈஸியாக போலீஸையும் ஏமாற்றி அவன் எஸ்கேப் ஆகிடுவான், அவன்கிட்ட பண பலம், ஆள் பலம், அரசியல் பலம் அப்படின்னு எல்லாமே இருக்குது அப்படின்னு. இதனால தான் என்னாலேயே அங்கே அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணியும் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் என்னால் அவனுக்கு எதிராக போராட முடியலை, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக அவனை ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க கீதா, நீங்கள் அதை பற்றியெல்லாம் இதையும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக வந்துட்டு வெளியில் வராரு. அப்போ ஐஸ்வர்யா பார்க்குறாங்க, கார்த்தியை பார்த்துக்கிட்டே, ஏ கார்த்தி, எவ்வளோ ஒருத்தியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு தீபா மாதிரி நடிக்க வச்சிருக்கேல்ல, ஆனால்
தீபா எங்கே இருக்கான்னே உனக்கு தெரியாதுல்ல. இருடா, வீட்டில் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்தி அந்த வீட்டில் இருக்கிற கீதாவை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா கார்த்தியை முறைச்சிக்கிட்டே பார்க்குறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, ஐஸ்வர்யா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கா, அதனால தான் அவள் இப்படி என்னைய முறைச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு கார்த்தி வந்துட்டு நேராக மறுபடியும் ரூமுக்குள்ளே வராங்க. அப்போ கீதா கேட்குறாங்க, என்ன சார் இப்போ தானே போனீங்க, என்ன மறுபடியும் திரும்ப வரீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ கீதா கேட்குறாங்க, என்ன விஷயம் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, வீட்டில் ஒரு அண்ணி இருக்காங்கல்ல அப்படின்னு. அப்போ கீதா கேட்குறாங்க, யாரு, அந்த ஐஸ்வர்யா தானே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் அவங்க போக்கே சரியில்லை சார், கண்டிப்பாக இந்த தீபா மேடம் காணாமல் போனதுக்கும் அந்த ஐஸ்வர்யாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, எனக்கும் அதே தான் ஆரம்பத்துலேருந்து சந்தேகம் இருக்குது, அவங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துருச்சு, நீங்கள் வந்துட்டு தீபாவாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு. ஸோ அதனால அவங்க வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணுறதா பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அவங்கக்கிட்ட உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதாவும், நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, தீபா மேடம் மாதிரி நான் சாஃப்டெல்லாம் கிடையாது அப்படின்னு. கார்த்தியும், சரி ஆனால் சந்தேகப்படும்படியாக எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அவர் போனதோட அந்த ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, வழக்கம் போல் ஐஸ்வர்யாவோட ரூமை வந்து கீதாவோட ரூம் வந்து எட்டி பார்க்குறாங்க. கீதா வந்து வாஷ்ரூமில் இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக ரூமுக்குள்ளே வந்துட்டு, கண்டிப்பாக இந்த கீதா அவளுக்கு சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு பொருளை வச்சிருப்பா, அதை வச்சு இவ கீதா தீபா இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்ட்டு ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, என்ன இது, ரூமுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ தேடிட்டோம், ரூமுக்குள்ளே ஒன்றுமே கிடைக்கவே இல்லையே, ஒருவேளை ஒன்றுமே இல்லையோ, இவ தான் தீபாவா, அப்போ அங்கே இருந்தது யாரு, என்ன நடக்குது அப்படின்ட்டு ஐஸ்வர்யாவுக்கு புரியல. அப்பன்னு பார்த்து பக்கத்தில் ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை பார்த்ததோட ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இது ஒன்றும் தீபாவோட ஃபோன் இல்லையே அப்படின்ட்டு டக்குன்னு அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா லாக்கு போட்டிருக்கு. அப்பன்னு பார்த்து கீதா வாஷ்ரூம்லேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக அந்த ஐஸ்வர்யா ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க நம்ம கீதா. அப்போ கீதா நேராக சிரிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ கீதா கேட்குறாங்க, என்னாச்சுமா, ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்க, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சா, அதான் உன் ஃபோனில் கால் பண்ணலாம்னு வந்தேன் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, அடுத்தவங்க ஃபோனை கொஞ்சம் கூட அனுமதி இல்லாமல் டச் பண்ணுற உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு கேட்க, இதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த ஐஸ்வர்யா. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு இப்போ என்ன வேணும், நான் தீபாவா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சேச்சே இல்லை தீபா, என்ன தீபா எப்படி சொல்கிற, நீ தீபான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சரி சரி, அப்புறம் என்ன, நீ இந்த ரூமுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் வந்து ஒட்டு கேட்குற, ரூமில் வந்து எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு என்னதான் வேணும், என்னதான் பிரச்சனை, கண்டிப்பாக உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இவ என்ன இப்படி பேசுகிறா, நம்ம இந்த இடத்த விட்டு போகிறது நல்லது தான், ஒருவேளை இவ உண்மையான தீபாவாக இருந்தா அப்புறம் கோவத்தில் நம்ம பண்ண விஷயத்த வீட்டில் போய் சொல்லிட்டா அவ்வளோதான், நம்ம செத்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கீதா அந்த இடத்துலேருந்து ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து நேராக போகிறாங்க. அப்போ கீதா கூப்பிட்றாங்க, இந்தாருமா, என்னம்மா போயிட்டே இருக்க, என்னம்மா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை கீதா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கீதா நினைக்கிறாங்க, இவ சரியான ஆளு தான், நம்ம ரூமில் இல்லாத நேரம் பார்த்து ரூமை செக் பண்ணுறா. அப்போ கார்த்திக் சார் சொன்ன மாதிரி இவளுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு, அதனால தான் நம்ம தீபாவா இல்லையா அப்படிங்கிறத அவன் நோட்டை விடுறான். அப்போ தீபாவுக்கு என்னமோ ஆகியிருக்கு அப்படின்னு இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தீபா உயிரோட வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அதனால தான் இவ நம்ம மேலே சந்தேகப்படுறா. இவகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சக்தியை காமிக்கிறாங்க. சக்தி நர்ஸ் நினைக்கிறாங்க, யாரோ 2 பேர் நைட்டு விசாரிச்சு வந்தாங்க, அவங்களையும் யாருன்னு கேட்காம நான் பாட்டுக்கு அனுப்பிட்டேன், ஒருவேளை அவங்க தீபாவோட உண்மையான உறவுக்காரவங்களா இருந்தா என்ன பண்றது, சரி அந்த கற்பகங்கிறவங்களோட அட்ரஸை வாங்கி வச்சிருந்தோம்ல, நம்ம போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சக்தி வந்துட்டு நேராக கற்பகம் வீட்டுக்கு கிளம்பலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் தீபா மட்டும் தனியாக இருக்காங்க. ஸோ தீபாவை மட்டும் வீட்டில் தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படின்ட்டு நேராக வசந்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ வசந்தி கேட்குறாங்க, சொல்லுடி அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, வசந்தி
நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறியா அப்படின்னு. அப்போ வசந்தி சொல்கிறாங்க, இல்லடி சக்தி, இன்னைக்கு எனக்கு டியூட்டி கிடையாது, நான் போகலை அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு வசந்தி, கொஞ்ச நேரம் மட்டும் நீ தீபாவுக்கு பாதுகாப்பாக இருக்கியா வீட்டில் வந்து, நான் போயிட்டு கற்பகம் வீட்டில் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இதை கேட்ட வசந்தியும் சரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வசந்தி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு, யார் வந்து கதவை தட்டினாலும் நீ கதவை திறக்கவே கூடாது, தீபா மேடத்தை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு. இது கேட்ட வசந்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சக்தி நேராக வந்துட்டு கற்பகத்தை பார்க்கறதுக்கு அந்த கிராமத்துக்கு கிளம்புறாங்க. நேராக அந்த கிராமத்துக்கு போயிட்டு ஒவ்வொருத்தர விசாரிக்கிறாங்க. இங்கே கற்பகம் அப்படிங்கிறவங்களோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு. அவங்க அட்ரஸை சொல்ல கற்பகம் வீட்டுக்கு சக்தி போகிறாங்க. அங்கே போயிட்டு வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு கற்பகம் கதவை திறக்கிறாங்க. அப்போ சக்தி கேட்குறாங்க, இங்கே கற்பகங்கிறது யாரு அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, நான் தாம்மா கற்பகம், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, மேடம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தீபா அப்படிங்கிறவங்கள மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்களாம்ல, அவங்கள கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது யாரு அப்படின்னு. அப்போ கற்பகம் சொல்கிறாங்க, மலையிலேருந்து கீழே விழுந்த பொண்ணை 2 நாள் நான் வீட்டில் இருந்து மருத்துவம் பார்த்தேன், அந்த பொண்ணுக்கு இன்னுமே சரியாகிற மாதிரி தெரியல அப்படின்னு தான் டாக்டரை அழைச்சிட்டு வந்துட்டு பார்த்தேன். டாக்டர் வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த பொண்ணை அட்மிட் பண்ண சொன்னாங்க. சரின்னு நானும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். ஆனால் அந்த பொண்ணு பேர் தீபாவா? எனக்கு அந்த பொண்ணு பேர் தீபான்னு தெரியாது. இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ கற்பகம் சொல்கிறாங்க, நான் எதுக்காக தேடி வந்தேன்னா, அந்த பொண்ணை கீதா அப்படின்னு தவறாக நினச்சிக்கிட்டு ஒரு துங்கா ரவுடி அப்படிங்கிறவன் துரத்திக்கிட்டு இருக்கான். அவங்கிட்டேருந்து தீபாவை காப்பாற்றி நான் வீட்டில் கொண்டு போய் வச்சிருக்கேன். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த பொண்ணை பற்றின விவரம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு. அப்போ கற்பகம் சொல்கிறாங்க, எனக்கு அந்த பொண்ணை பற்றின விவரம் எதுவும் தெரியாது, ஆனால் அந்த பொண்ணை தேடி 2 பேர் வந்தாங்க அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, ஒருவேளை அது ரவுடிகளாக இருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ கற்பகம் சொல்கிறாங்க, இல்லைம்மா, அவங்க ரவுடி கிடையாது, அவங்க வந்துட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் இன்னொருத்தர் போலீஸும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த தாலியை வந்து ஒப்படைச்சிட்டேன், அந்த பொண்ணோட தாலி இப்போ அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட சக்தி அதிர்ச்சியாகி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ கற்பகம் சொல்கிறாங்க, ஆமாம்மா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இங்கே வந்தார் அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், மறுபடியும் அந்த அவர் வந்தாருன்னா எங்கள் வீட்டோட அட்ரஸை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பகத்துக்கிட்ட அந்த சக்தி அட்ரஸை கொடுக்க, கற்பகமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்தாருன்னா இந்த அட்ரஸை கொடுக்குறேன், இந்த அட்ரஸில் தீபா இருக்காங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சக்தி சொல்ல, இதை கேட்டுட்டு கற்பகமும், கண்டிப்பாக மேடம், நான் அந்த தம்பி மறுபடியும் வந்தா உங்களுடைய அட்ரஸை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சக்தி அந்த இடத்துலேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு வசந்தி தீபாவை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் அந்த ரவுடி துங்கா இருக்கான்னு நேராக மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிறான். அங்கே போயிட்டு நேராக அந்த சக்திங்கிற பேரை சொல்லி அந்த நர்ஸோட வீட்டு அட்ரஸை மட்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அந்த டியூட்டியில் வசந்தி இல்லாததுனால வேறு பொண்ணு உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அதனால சக்தியோட வீட்டு அட்ரஸை கொடுத்துட்றாங்க. அவரும் அந்த வீட்டு அட்ரஸை வாங்கிக்கிட்டு நேராக சக்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் சக்தி வீட்டோட கதவு தட்டுற சத்தம் கேட்குது. சக்தி ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. சக்தியும் வசந்தியும் தான் இருக்காங்க. அப்போ வசந்தி கேட்குறாங்க, யாரடி கதவு தட்டுறது அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, ஒருவேளை அவங்க 2 பேரும் வந்துட்டாங்களோ, நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன்னு அந்த கற்பகத்துக்கிட்ட கார்த்திக் கிட்ட இது மாதிரி தீபா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னேன் கற்பகத்துக்கிட்ட. ஒருவேளை அவங்க சொன்னதுனால அவர் உடனே வந்துட்டார் போல, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, வசந்தி சொல்கிறாங்க, இதுக்கும் நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருடி அப்படின்னு. இது கேட்ட சக்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தியும் சரவணனுக்கும் நேராக சேர்ந்து கற்பகம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக கற்பகத்துக்கிட்ட, இங்கே பாருங்க, நாங்கள் வந்துட்டு எங்கே பார்த்தாலே தேடி பார்த்துட்டோம், அங்கே போன நேரத்தில் அந்த தீபாவை பார்த்துக்கிட்ட நர்ஸு யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, கற்பகம் சொல்கிறாங்க, தம்பி, உங்களை நான் பார்க்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. அந்த பொண்ணு தீபா இருக்காங்கல்ல, அவங்க சக்தி வீடு இருக்குல்ல, அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, என்ன கார்த்தி, இவங்க எப்படி சொல்கிறாங்க, நம்ம போயிட்டு சக்தி வீட்டில் விசாரித்தப்போ அந்த பொண்ணு அப்படியா, தெரியவே தெரியாதே அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு. அப்போ கற்பகம் சொல்கிறாங்க, சார், துங்காங்கிற ரவுடி அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கானா தீபாவை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்காக. அதனால தான் சக்தி வந்துட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்திருப்பா.
நீங்கள் சீக்கிரம் போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துங்க சார், ரொம்ப பெரிய ஆபத்தில் அந்த பொண்ணு சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நம்ம டிலே பண்ணுற ஒவ்வொரு நேரமும் ரொம்ப ஆபத்து, நம்ம சீக்கிரம் அங்கே போயிட்டு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து நேராக சக்தி வீட்டுக்கு கிளம்புறாங்க. சக்தி வீட்டில் ஆல்ரெடி அந்த துங்கா வந்துட்டு கதவை தட்டான். ஏய் கதவை தரடி, நீ இங்கே தான் இருக்கேன்னே தெரியும், அந்த கீதாவையும் இங்கே தான் வச்சிருக்கேன்னே தெரியும், மரியாதையாக கதவை தரடி அப்படின்னு. இது கேட்டதோட கதவை திறக்க போன சக்திக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. வசந்தி சொல்கிறாங்க, சக்தி அந்த நம்ம எப்படி வந்துட்டு இந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறது சக்தி அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, வசந்தி நீ ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கொல்ல பக்கமாக போயிரு, நீ இருந்தியன்னா உன் உயிருக்கு ஆபத்து, நான் எப்படியாவது தீபா மேடத்தை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு. அதுக்கு வசந்தி சொல்கிறாங்க, எப்படி உன்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போக முடியும், இங்கே பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இரு அப்படின்னு. ஆனால் சக்தி சொல்கிறாங்க, இல்லை வசந்தி அவனை பற்றி உனக்கு தெரியாது, என்னையவே கத்தியை காட்டி மிரட்டனான், அதனால கண்டிப்பாக உன்னையும் கொலை பண்ணுறதுக்கு அஞ்ச மாட்டான், அதனால நீ இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு. உடனேயே வசந்தி சொல்கிறாங்க, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கொல்லப்பக்கம் வழியாக தப்பிச்சு ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் சக்தி நினைக்கிறாங்க, எப்படி தீபாவை நம்மளை காப்பாத்துறது, தீபா மேடம் கண்முழிச்சு இருந்தால் கூட அவங்கள எப்படியாவது இந்த இடத்துலேருந்து நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடலாம், ஆனால் அவங்க கண்முழிக்கவும் இல்லையே அப்படின்னு சக்தி பதட்டத்தோடு இருக்காங்க. அப்போ துங்கா இன்னொரு ரவுடிக்கிட்ட சொல்கிறான், கதவை உடடா அப்படின்னு. அப்போ கதவை உடைக்கிறாங்க. அப்போ அந்த கதவு உடைக்கிற சத்தம் கேட்டதோட சக்திக்கு இன்னுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சக்தி வந்துட்டு, இங்கே பாரு நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு துங்கா சொல்கிறான். நீ யாரை வேணாலும் கூட்டிக்கோ, இன்னைக்கு இந்த வீட்டோட வச்சு கொளுத்திட்டு இந்த இடத்த விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல சக்தி ரொம்ப அதிர்ச்சியாக ஒரு கார் சத்தம் கேட்குது. அப்போ அந்த கார்லேருந்து அங்கே துங்கா ரவுடியும் ஆட்களும் கதவை உடட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தியும் சரவணனும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இந்த கேஸ் ரொம்ப பெரிய கேஸ், 2-3 போலீஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நேராக போலீஸுக்கும் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டேன் சார் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி போயிட்டு நேராக துங்கா கிட்ட, யோ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க துங்கா சொல்கிறான், நீ யாரடா நீ இடத்த விட்டு போ, ஓ நீ தானே நீ அன்னைக்கு அந்த வெயிட்டருக்கு பதிலாக என்கிட்ட சண்டை போட்டவன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க தேவையில்லாத வேலையில் தலையிடாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு தீபா கீதா கிடையாது, அந்த பொண்ணு தீபா என்னுடைய மனைவி அப்படின்னு. அப்போ அந்த துங்கா ரவுடி சொல்கிறான், இன்னும் எத்தனை பேரிடா கிளம்பியிருக்கீங்க, அவளை காப்பாற்றுறதுக்காக நான் விட மாட்டேன், அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அவள் தீபாவோ கீதாவோ அது எனக்கு கிடையாது, அவசியம் இல்லை, கீதா உருவத்தில் இருக்கால்ல அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு கொலவெறியோடு இருக்காங்க. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க துங்கா, நான் வந்து போலீஸ், எனக்கு நீங்கள் சட்டப்படி கண்ட்ரோல் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு துங்கா சொல்கிறான், நான் கண்டிப்பாக யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டேன், நான் இந்த கீதாவை கொலை பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை உடங்கிடா அப்படின்னு சொல்ல கார்த்தி போயிட்டு நேராக அந்த ரவுடிகளை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ துங்கா ரவுடி நேராக கார்த்தியை அடிக்க கையுவாங்க. அப்போ சரவணன் டக்குன்னு துப்பாக்கியை பயன்படுத்துகிறாரு. இதனால அந்த துங்கா ரவுடி பயந்து போய் அந்த இடத்துலேருந்து ஓட ட்ரை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக துங்கா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இனிமே கீதா தீபா அப்படின்னு வந்து உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு. சக்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு வெளியில் வந்து, நல்ல வேலை சார் நீங்கள் தீபா மேடத்தை காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் தான் தீபா மேடத்தோட ஹஸ்பண்ட் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தீபா மேடத்தை நான் ஒப்படைச்சிருப்பேன். ஆனால் இந்த துங்கா ரவுடி தான் யாரையாவது இந்த மாதிரி மாறு வேஷம் போடு வர வச்சு தீபா மேடத்தை கொண்டுருவானோன்னு நான் பயந்து தான் நான் அப்படி தடுத்தேன், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. உங்களால் தான் இன்னைக்கு தீபா உயிரோடு இருக்காங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல சக்தியும், நீங்கள் தீபாவை கூட்டிகிட்டு போங்க சார், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நானே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் ப்ரெடிக்ஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.